இன்றைய காலகட்டத்தில் சுயதொழில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஏனென்றால் நிறுவனத்திடம் சென்று வேலை பார்த்தால் அதற்கேற்ற ஊதியமும் கிடைப்பதில்லை. அது மட்டுமில்லாமல் நேரம், விதிமுறைகள் போன்றவற்றை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். அதுவே சுயதொழில் செய்தால் விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியதில்லை. நாமே முதலாளியாக இருக்கலாம். அந்த வகையில் இன்றைய பதிவில் காலேஜ் படிக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி, காலேஜ் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்காக சிறந்த தொழிலை பார்ப்போம் வாங்க. இந்த தொழில் படித்து முடித்துவிட்டு வீட்டில் இருப்பவர்களுக்கும் சரி, படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் பார்ட் டைம் தொழிலாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் காலேஜ் படிக்கும் மாணவர்கள் பார்ட் டைம் தொழிலாக வெளியில் சென்றுதான் வேலை பார்க்கிறார்கள். அதில் வாங்கும் சம்பளமும் போதிய அளவில் இருக்காது. அதனால் இந்த பதிவில் கூறியிருக்கும் தொழிலை செய்தால் வீட்டில் இருந்தபடியே இந்த தொழிலை செய்யலாம். அது என்ன தொழில் என்று யோசிக்கிறீர்களா? கல்வி கற்பிக்கும் தொழில் தாங்க. இப்போதெல்லாம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் அனைவரும் டியூஷன் செல்கிறார்கள். காரணம் பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு செல்கிறார்கள். இதனால் பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்க நேரம் இருப்பதில்லை. அதனாலேயே டியூஷன் சேர்த்து விடுகிறார்கள். அதனால் இந்த தொழிலை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இந்த தொழில் பற்றிய முழு தகவலை தெரிந்து கொள்வோம் வாங்க. இந்த தொழில் செய்வதற்கு தனியாக இடம் தேவையில்லை. உங்கள் வீட்டிலேயே 10 மாணவர்கள் உட்கார்கின்ற அளவிற்கு இடம் இருந்தால் போதுமானது. மாணவர்கள் எண்ணிக்கையானது அதிகமாகும்போது இதனை தனியாக ஒரு இடத்தில் வைக்கலாம். முதலீடு மற்றும் மூலப்பொருட்கள். இந்த தொழிலுக்கு முதலீடு தேவையில்லை. மூலப்பொருட்கள் என்று பார்த்தால் கரும்பலகை, சாக் பீஸ், டஸ்டர், ஃபன் போன்றவை தேவைப்படும். இதனை வாங்குவதற்கு 1000 ரூபாய் தேவைப்படும். ஃபேன் இருந்தால் வாங்க தேவையில்லை, இல்லை என்றால் அதனை வாங்குவதற்கு 1500 ரூபாய் தேவைப்படும். இதனை வாங்குவதற்கு ஒரு முறை முதலீடு செய்தால் போதுமானது. விளம்பரம். இந்த தொழிலுக்கு உங்கள் ஊரிலே பிள்ளைகள் அதிகமாக இல்லை அல்லது அதிகமான பிள்ளைகள் வர வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் விளம்பரப்படுத்துவது அவசியமானது. அதற்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் நீங்கள் எந்த வகுப்பிற்கு டியூஷன் எடுக்கப் போகிறீர்கள் என்பதை பதிவிட வேண்டும். பிறகு நேரம், பீஸ் போன்றவற்றை பதிவிடுவதன் மூலம் விருப்பப்பட்டவர்கள் உங்களை காண்டாக்ட் செய்வார்கள். இதன் மூலம் மாணவர்கள் அதிகமாக கிடைப்பார்கள். வருமானம். நீங்கள் எடுக்கும் பாடத்தை பொறுத்தும் வகுப்பை பொறுத்தும் வருமானம் கிடைக்கும். தோராயமாக ஒரு மாதத்திற்கு உங்கள் டியூஷனில் 10 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் ஒரு மாணவனுக்கு 500 ரூபாய் என்றால் 10 நபர்கள் கற்கிறார்கள் என்றால் 5000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த வருமானம் ஆனது நீங்கள் இருக்கும் ஏரியாவை பொறுத்து மாறுபடும்.